Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 இயர்ஸாக இருக்கட்டும் 5 இயர்ஸாக இருக்கட்டும் லா அட்மிஷன் ரிலேட்டடான நிறைய விதமான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வருன்றதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் வந்து ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜில் எப்படி நீங்கள் சீட் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதுக்கான ப்ரொசீஜரையும், அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ், இந்த மாதிரியான பல்வேறு விதமான உங்களுடைய டவுட்ஸ்க்கான ஆன்சராக வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில், அதாவது 5 இயர்ஸ் சொயலாக இருக்கட்டும் அஃபிலேட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த நிலையில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சில பேருக்கு தவிர மற்ற பேருக்கு யாருக்குமே வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. அதை பற்றி தான் முக்கியமாக வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸ்டூடெண்ட் மத்தியில். எப்போ மேம் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், மெயில் எப்போ வரும் மேம், நாங்கள் எப்போ காலேஜில் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. எஸ், இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டி கால் பண்ணி கேட்டு இருந்தபொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு சீட்டானதை அலாகேட் பண்ணியிருக்காங்க. 1 by 1 அலாகேட் சீட் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்றத யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து ஃபோன் கால் மூலயமா எனக்கு தகவல் கிடைச்சிது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் சோயலில் இருந்தாலும் சரி அஃபிலேட்டடில் இருந்தாலும் சரி நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி இல்லை, உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போய் டைரெக்டாக கேட்டாலுமே சரி இந்த பதிலை தான் அவங்க உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது கொடுப்பாங்க. கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் மெரிட்டில் செலக்ட் ஆனதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இன்னும் அட்மிஷன் போடாத இருக்காங்க, அந்த சீட்டை வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது, 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. இந்த நிலையில் சோயலில் வந்து 7.5 ரிசர்வேஷனுங்கிறது செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்மே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ப்ராசஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டி சைடில் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க 1 by 1 தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில பேர் கேட்டிருக்கீங்க, நான் வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேறு ஏதாச்சும் சாய்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு. வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் செலக்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டானது 100% வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வெயிட் பண்ணுறதும் வெயிட் பண்ணாததும் அது உங்களுடைய ஓன் டிசிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கேட்டிருக்கீங்க 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு இப்போ அப்ளிகேஷன் வந்து போட்டுட்ருக்கோம். ஜூலை 10 வரைக்கும் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் இருந்து யூஜி ரிசல்ட் வந்து வரல, நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, எனக்கு வந்து 6th செம் ரிசல்ட்டே வரல, அப்போ நாங்கள் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா 9 இல்லை 7 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வருதானே, ரிசல்ட்டு வந்துச்சுன்னா 6th செம்முக்கு மார்க் ஷீட் இல்லைனாலும் ரிசல்ட் காப்பியை வச்சு ஆல்ரெடி இருக்கிற இண்டிவிஜுவல் மார்க்ஸை வச்சு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா நீங்கள் அரியர் வைக்க மாட்டீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து 5th செமஸ்டர் வரைக்கும் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான். ஒன்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுறது ரிக்வெஸ்ட்டாக வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட் எழுதி அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல ப்ரொவிஷ்னல் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இது வந்து 6th செம் ரிசல்ட் வராதவங்க வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது 100% உங்களுக்கு வந்து அரியர் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு சில ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே இல்லை, நான் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு மஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ப்ரொவிஷ்னல் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வைக்கலாமான்றதையும் கேட்டிருக்கீங்க. 7 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய ப்ரொவிஷ்னல் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 1 days and 2 days பிஃபோராகவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சர்வர் ப்ராப்ளம் வந்துடும்.
உங்களுடைய ப்ரொவிஷனலுக்கு பதிலாக ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை செம்முக்கு வந்து இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் இருக்கோ அதை எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கங்க. அது கூடவே எத்தனை செம்முக்கு வந்து மார்க் ஷீட் இல்லைன்றது ஆன்லைன் ரிசல்ட் வந்திருக்கும், அந்த ரிசல்ட் காப்பியை வந்து கிளியராக எடுங்க. அதாவது உங்களுடைய நேம் இருக்கணும், அதில் எந்த செமஸ்டர் அது எல்லாமே வந்து இருக்கணும், உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே வந்து அதில் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கான்னு பார்த்து ஆன்லைன் பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கவங்க அப்படி அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ 5 இயர்ஸ்க்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறது ஏன்னா இன்னும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே வந்துட்டு ஃபைனல் செமஸ்டருடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்கன்ற பட்சத்தில் யூனிவர்சிட்டி வந்து உங்கள் சைடில் யோசித்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரீஅலாட்மெண்ட் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. மேம் எனக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு, எனக்கு அந்த காலேஜ் செட் ஆகலை, இல்லை டிஸ்டன்ஸாக இருக்குது, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் தட் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டுங்க. எந்த காலேஜ் வந்து அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுங்க. இது வந்து நான் சொல்கிறது என்னென்னா அஃபிலியேட்டடில் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான், சோயலுக்கோ ப்ரைவேட்க்கோ இது வந்து சூட்டபிள் ஆகாது. அஃபிலியேட்டடில் கவர்மெண்ட்டில் 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது இல்லையா, அதில் யாருக்காவது அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இல்லை 3 இயர்ஸ்க்குமே வந்து சொல்கிறேன் நான், இது ரெண்டுத்துக்குமே வந்து பொருந்தும். அலாட் ஆகிருக்குன்னா எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அட்மிஷன் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் பிரின்ஸிபல்கிட்டே கேட்டிங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட்மெண்ட் கேட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து வேகன்சிஸ் இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் கொடுக்குறதால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் எப்படி மேம் தெரிஞ்சுக்கிது, இதுக்காக எவ்வளோ டியூரேஷன்ஸ் ஆகும், இந்த ரீஅலாட்மெண்ட் வர வரைக்கும் நான் அந்த காலேஜ் அட்மிஷன் போட்ட காலேஜுக்கு ரெகுலராக கிளாஸஸ்க்கு போகணுமானா எஸ், கண்டிப்பாக ரெகுலர் கிளாஸஸ்க்கு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்டனன்ஸ் அப்படியே எந்த காலேஜில் ரீஅலாட் ஆச்சோ அந்த காலேஜுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் இப்போது 1.5 மந்த்து கிட்டத்தட்ட ரீஅலாட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வரதுக்கு டேட் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு காலேஜில் போகாதீங்கன்னா உங்கள் லாஸ் ஆஃப் அட்டனன்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே போல் வந்து உங்களுடைய சிலபஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்கான ரிசல்ட் வர வரைக்கும் எப்படியாவது ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்து ஸ்டே பண்ணி ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் ரீஅலாட்மெண்ட் போட்டேன் மேம், அட்மிஷன் போட்டேன், ரீஅலாட்மெண்ட் போட்டேன், இப்போ வந்து இந்த ரீஅலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்காதுங்க. அதாவது ரீஅலாட்மெண்ட் வந்து போன உடனே எல்லாருக்குமே வந்து எல்லா இடமும் வந்து செட் ஆகிடாது. கொஞ்சம் டைமிங் ஹீலிங் பீரியட் இருக்கும். ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆவாங்க. உங்களுக்கு வந்து ஹாஸ்டலோ இல்லை பிஜியோ வந்து ஏதாச்சும் வந்து செட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நீங்களும் டிப்ரெஸ்ட் ஆகி உங்கள் பேரண்ட்ஸையும் டிப்ரெஸ்ட் ஆகி கன்ஃபியூஷன் மைண்டில் வந்து எதையுமே வந்து செய்யாதீங்க. ஓகேங்களா? ரீஅலாட்மெண்ட் வேணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ணலாமான்றதை கேட்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் நான் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கலாம். எப்போ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் நீங்கள் 5 இயர்ஸாக இருந்தீங்கன்னா செகண்ட் இயர், 3 இயர்ஸாக இருந்தீங்கன்னாலும் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் வந்து வாங்கிக்கலாம். செகண்ட் இயரில் வாங்குறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ், ஃபஸ்ட் இயரில் அட்மிஷன் போட்ட உடனே வாங்குறது தான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ். இதுக்கு சீட் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்களா? எஸ், கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசேபிள் பர்சனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லைவில் கேட்டுருந்தீங்க. லாஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து 75க்கு பிலோ தான் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து டிசேபிள் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் டிசேபிள் ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இவங்க எல்லாமே வந்து 74, 75 கேட்டகரி வைஸ் வந்து
கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்துட்டு கொடுப்பாங்களான்னு கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ஜென்ரல் கட் ஆஃப் வந்து டிஎன்டிஎல்யூ வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணவே மாட்டாங்க. எந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து வெளிப்படையாக தெரியாத ஒரு விஷயம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் மேம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி மெரிட் லிஸ்ட்டில் அட்மிஷன் போட்ட எல்லாருக்குமே வந்து சோயலுக்காக இருக்கட்டும் அஃபிலேட்டடாக இருக்கட்டும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட் வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து சோயலில் 5 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ படிக்கிறீங்கன்னா 90,000 அபோவ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெர் இயருக்கு. இதுவே வந்து அஃபிலேட்டடில் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் 3 இயர்ஸோ 5 இயர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்காலர்ஷிப்லாம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுவே எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கன்செஷனும் வந்து கொடுத்துருவாங்க. இதுவே வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா 87,500 ருபீஸ் நீங்கள் வந்து பெர் இயருக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜ் ஃபீஸே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஓவரால் மார்க் ஷீட் இல்லை, ஜெராக்ஸ் காப்பி அதாவது ரிசல்ட் காப்பி வச்சு அப்லோட் பண்ணாமன்னா தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரீஅலாட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டைம் மட்டும்தான் கொடுப்பாங்க, 2-3 டைம் வந்து தர மாட்டாங்க. ஓகேங்களா. இந்த ரீஅலாட்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைவேட் காலேஜுக்கும் கிடையாது சோயலுக்கும் கிடையாது. அதாவது சோயல்லேருந்து நீங்கள் அஃபிலேட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு வர முடியுமானா வர முடியாது. சோயலில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேணால் அஃபிலேட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னா நீங்கள் அதை வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் உண்மையாகவே வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைச்ச அலாட்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் ப்ரைவேட் காலேஜில் என்னால் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியாது மேம், எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உண்மையாகவே நீங்கள் வந்து அந்த கண்டிஷனில் இருக்கீங்கன்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிடுங்க. யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ரிக்வெஸ்ட்டாக கேளுங்க. ரிக்வெஸ்ட்டாக இந்த மாதிரி என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியாது, நான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் அலாட் ஆகிருக்கு, என்னால் பே பண்ண முடியாது ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் சொல்லி ரிக்வெஸ்ட் லெட்டர் அவங்க எழுதி கொடுங்க. பை சான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாசிபிள் இருக்குது. உண்மையாகவே உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டில் மாற்றி தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் சொல்கிறேன். 100% வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. அப்புறம் இன்னும் சில பேர் என்னென்னா மெரிட் லிஸ்ட்டில் இருந்திருக்காங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாமலே விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால் நான் பார்க்கல மேம், நான் வந்து ஃபாலோ பண்ணலை, இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் எடுத்துக்கோங்களான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் எடுத்துக்கோங்கன்றது டவுட் தான். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் வந்து அதை அவங்கக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்க தருவாங்க. மிஸ் பண்ணது உங்களுடைய மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாசிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சீட் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த சான்ஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து இதே மாதிரி மிஸ் ஆகி போகிறாங்கன்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையாகவே உங்களால் ஏதோ ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் ஏதோ ஒரு பிரச்சனையால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும்னா நீங்கள் உண்மையாகவே அதை சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அட்வான்டேஜ் பண்ணி தர முடிஞ்சால் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெக்கமெண்டேஷன் மூலிமா கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ்லேயும் சரி, சோயல்லையும் சரி, ரெக்கமெண்டேஷன் மூலிமா நீங்கள் சீட் வாங்கவே முடியாது. ஓன்லி வந்து மெரிட் பேஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா. ப்ரைவேட் அது கவுன்சிலிங் மூலிமா தான் வந்து நீங்கள் வாங்க முடியும். ஓகே. மோஸ்ட்லி கமெண்ட் பாக்ஸில் இருந்த ரிப்பீட்டட் கொஷினுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்
இன்ஃபர்மேஷன்ஸை இந்த சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.